ஹலோ யூர்வானி, நீங்கள் நம்ம பார்க்க போகிற மான்வா வந்து போன்லெஸ் நெக்ரமன்சர் சாப்டர் 40. சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹீரோன்ட்டு ஹேஷன் பிளேட்டோ ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி ஹீரோன்ட்டு எல்லா வித பெயினையும் 10% வந்து கம்மி பண்ணுறான். அந்த நாம்யூக்கு வந்துட்டு நானும் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நீ யூஸ் பண்ணுற ஃபேக் ஸ்வாட் கியூவை பார்த்தா நீ ஒரு வீக்கான ஆளுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 கையும் பஞ்ச் பண்ணிக்கிறான். அதில் அவனுக்கு கையில் வீங்கி போனதெல்லாம் சரியாயிடுது. அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், இப்போ அவங்ககிட்ட எந்த ஒரு வெப்பனும் இல்லை, இதுதான் எனக்கு சரியான நேரம் அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண போக அப்போ அந்த நாம்கும் யூக்கு அப்போ வந்துட்டு அவன் கையை நீட்டி அவன் ஸ்வாடை அவன் கிட்ட எடுத்துகிட்டு வரான். அப்போ ஹீரோன்ட்டு அவனை போய் அட்டாக் பண்ண போக அப்போ அவன் வந்துட்டு அட்டாக் பண்ண வர அப்போ ஹீரோன்ட்டு கவுண்டர் ஷீல்டு போட்ட அட்டாக்கை தடுக்க அப்போது கவுண்டர் ஷீல்டுன்ட்டு உடஞ்சிருது. மேலே ரொம்ப டேஞ்சரஸான அட்டாக் விட்டு இருந்தால் அது என் தலையை எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். நடுவானத்துலேருந்து நான் வந்து இவனை அட்டாக் பண்ணும்போது இவனுக்கு நிறைய டேமேஜ் ஆகிருக்குன்ற நான் நினச்சேன் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்க அப்புறம் இவன் பண்ண ஒரு அட்டாக் வந்துட்டு என்னோட கவுண்டர் ஷீல்டே டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. இதே மாதிரி போச்சுன்னா என்னால் கவுண்டர் ஷீல்டு யூஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு அந்த நாம்யூக்கு யூஸ் பண்ணுற ஸ்வாட் கியூவை பார்த்த ஹீரோன்ட்டு அதுனா உண்மையான ஸ்வாட் கியூவா அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ அந்த நாம்கும் யூக்கு வந்துட்டு என்ன ரெக்கவரியா கவரில் கடித்த விஷயத்தை வச்சு நீ டிபெண்ட் பண்ணியிருக்க அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு ஸ்வாட் கியூவை ஆக்டிவேட் பண்ணிட்டு அவனை போய் அட்டாக் பண்ண இப்போ ஹீரோ அட்டாக் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணி ஹீரோட அட்டாக்கை தடுத்துட்றான். அப்போ அந்த நேரம் பார்த்து அந்த நாம்யூக்கு அட்டாக் பண்ணதுக்காக ஃபஸ்ட் ரேங்கர் செகண்ட் ரேங்கர் வராங்க. அப்போ அவங்க 2 பேர் அட்டாக் அதுலேருந்தும் டாச் ஆகி அந்த நாம்கும் யூக்கு வந்துட்டு ஓடி வந்துடுறான். அப்போ அந்த நாம்கும் யூக்கு வந்துட்டு சென்ஸ் பண்ணிடுறான் பின்னாடி யாரோ அட்டாக் பண்ண வராங்கன்ட்டு. பார்த்தா கேத்ரின் தான் பின்னாடி அட்டாக் பண்ணுறதுக்காக வரா. அப்போ வந்துட்டு ஃபயர் செப்பரேஷன் அத்தாரிட்டி ஆக்டிவேட் பண்ணி அவனை அட்டாக் பண்ண இந்த கேத்ரின்ட்டு ஷாக்கோடையே என் அத்தாரிட்டி ஒர்க் ஆகலையா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கா. அப்போது செகண்ட் ரேங்கர்ன்ட்டு மேலே பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த நாம்கும் யூக்கு வந்துட்டு பூச்சிங்களா என்னை வச்சு ஃபன்னாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ண போக அப்போ அவன் வந்துட்டு சொல்கிறான், பூச்சி ஹண்டர்ஸ் நிறைய பேட்டில்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களால கூட இதை பிளாக் பண்ண முடியாது, வந்துட்டு சாவுங்கடா பூச்சிங்களா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண அப்போ இவங்க 3 பேர் வந்துட்டு அந்த அட்டாக்லேருந்து தப்பிக்க ஓடிட்டுருக்காங்க. அப்போது ஒயிட் கிரைன் ஸ்வான் மாஸ்டர் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒயிட் கிரைன் ஸ்வான் மாஸ்டர்ன்ட்டு சொல்கிறாங்க, சொல்லி கொடுத்தா ஸ்மால் கிஃப்டை பற்றி நினச்சிப்பாரு. அப்போ ஹீரோன்ட்டு நினச்சி பார்க்குறான். அப்போது ஒயிட் கிரைன் ஸ்வான் மாஸ்டர்ன்ட்டு சொல்கிறாங்க, இதுதான் சிம்பிள் மானா இன்ஜெக்ஷன் அப்படின்ட்டு. ஆனால் இது மறுபுறம் பார்த்தா இது சிம்பிள் மானா இன்ஜெக்ஷன் இல்லை, இது ஃபீலிங் ஆஃப் கனெக்ஷனை மெயின்டெனன்ஸ் பண்ணும். இப்போ எப்படி இருக்குது, உன்னால் எதனா டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியுதான்னு கேட்க அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், நான் ஃபஸ்ட்டு சிம்பிள் மானா இன்ஜெக்ஷனை தான் ஃபீல் பண்ணேன், அப்புறம் செகண்டு நீங்கள் எனக்குள்ளே இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்ல அப்போது ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு நல்லது, இதுவே நீ ஸ்வாடில் யூஸ் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சீன் கட்டாயி இப்போது என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அப்போ பார்த்தா ஹீரோன்ட்டு அந்த அட்டாக்கை தடுத்துட்ருக்கான். எப்படி தடுத்துருக்கானா, ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் சொல்லி கொடுத்தா அந்த விஷயத்தை வச்சு ஹீரோட ஃபீலிங்ஸை யூஸ் பண்ணி ஸ்வாட் கியூவை ஆக்டிவேட் பண்ணியிருக்கான். அது வச்சு ஹீரோன்ட்டு அட்டாக்கை தடுத்துருக்கான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறேன் இதுதான் கம்ப்ளீட்டான ஸ்வாட் கியூவா அப்படின்ட்டு. அப்போ அந்த சிஸ்டம் வந்துட்டு சொல்லுது, ஸ்கில்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸாலையும் ஸ்வாட் கியூ மேனிஃபெஸ்ட் ஆகலை, அதுக்கு பதிலாக அவரோட ஓன் ஃபீலிங்ஸால் அது ஒர்க் ஆகுது. இடத்துல இருக்க ஒரு மனுஷன் ஸ்வாட் கியூ யூஸ் பண்ணுறது தான் முதல் வாட்டி அப்படின்னு சொல்லுது அந்த சிஸ்டம். அப்புறம் டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்லேருந்து ஹீரோவை பாராட்டுறாங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்குது, யூனிகேஷன் த ஸ்வாட் அப்படின்ட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்குது. ஸ்வாட் கியூ மாஸ்டரில் மானா கன்சூமேஷன் பெனால்ட்டியை ரிமூவ் பண்ணுறாங்க. ஹீரோன்ட்டு எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. இப்போ கேத்ரின்ட்டு எப்படி ஹீரோ அந்த அட்டாக்கை தடுத்தான்ட்டு நினச்சி பார்க்குறா. அந்த நேரத்தில் அவன் சேம் லெவல் அட்டாக்கை யூஸ் பண்ணதுனால அதை தடுக்க முடிஞ்சது. இவங்க 2 பேருமே மான்ஸ்டர்ஸ் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறா. இவங்க 3 பேரும் ஷாங்கிங்கோடைய நாம்கும் யூக்கும் ஹீரோவும் பயங்கரமாக சண்டை போடுறதா பார்க்குறாங்க. அட்டாக்கை ஹீரோன்ட்டு பிளாக் பண்ணிவிட்டு அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், நான் சண்டை போட்ட எல்லா அதர்வல் சேலஞ்சஸும் அநாயகமாக தான் இருப்பாங்க, ஆனால் இவன் ஒரு உண்மையான சைக்கோபாத் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அட்டாக்கை தடுத்த ஹீரோவும் அப்படி பின்னாடி தொலைப்படுறான். அப்போ ஹீரோன்ட்டு அவங்க 3 பேர்கிட்டையும் நீங்கள் ஒரு சேஃபான இடத்துக்கு போய் இருங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த சுச்சுவேஷனில் முன்னாடி மாதிரி உங்களை ப்ரொடெக்ட் பண்ண நினச்சேன்னா என்னால் இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். அப்போது கேத்ரின்ட்டு போக பார்க்க அப்போது ஃபஸ்ட் ரேங்க் இருந்து தடுத்துட்டு
இது கொஞ்சம் நம்மளுக்கு வருத்தமாக இருந்தாலும் ஆனால் இது தான் உண்மை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன்ட்டு நினைக்கிறான் ப்ரீவியஸ் ஸ்டைல் மாதிரி இந்த இதுலேயும் இவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். ஆனால் நம்மளுக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போது ஃப்ளேம் பிளானை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் கேர்ஃபுல்லாருன்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்கே வந்துட்டு போயிடுறாங்க. பார்த்தா ஈராட்டாக்கும் நாம்யூக்காட்டாக்கும் கிளாஸ் ஆகுது. இங்கே 2 பேரும் சண்டை போடுறதில்ல, அங்கே இருக்க பில்டிங்ஸ் கார்ஸ் எல்லாம் செம்மையாக டிஸ்ட்ராய் ஆகுது. கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு செம்மையாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ செகண்ட் ரேங்கர் இருந்துட்டு சொல்கிறான், இப்போ புரியுது எதுக்கு அவன் சேஃபான இடத்துல போய் இருங்கன்னு சொன்னான்ட்டு. அப்போ கேர்த்தின்ட்டு சொல்கிறான், அவன் வந்துட்டு அந்த அதர்வேல் மாஸ்டர் கூட ஈக்குவலாக சண்டை போட்டிருக்கான் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு ஃபஸ்ட் ரேங்கர்ன்ட்டு சொல்கிறான், இல்லை அவன் பின் தங்கி தான் இருக்கிற மாதிரி இருக்குது, இதே நிலமையில போச்சுன்னா அவன் சாவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், என் ஸ்வாட் கியூ லெவலப் ஆச்சுன்னா என்னால் ஓரளவுக்காவது அவன் கூட அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ண முடியும்னு நான் நினச்சேன் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோன்ட்டு ஒயிட் கிரேன் ஸ்வாட் மாஸ்டர் சொன்னதை நினச்சி பார்க்குறான். அப்போ ஒயிட் கிரேன் ஸ்வாட் மாஸ்டர்ன்ட்டு சொல்கிறாங்க, இது என்னோட அசம்ப்ஷன் தான், நாம்கும் பியூக்கோட ஸ்வாட்ஸ்மேன் ஸ்கில்ஸ் வந்து ரேங்காக இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்ல. இப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், நான் என்னோடய ஸ்வாட்ஸ்மேன் ஸ்கில் வந்துட்டு ஜஸ்ட்டு ரேங்க் தான் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். முதல்ல இவன் ஸ்கில்ஸை பற்றிலாம் மறந்துடு, இவன் உண்மையாலே ரொம்ப ஸ்ட்ராங்குன்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு கீழே வந்துடுறான். அப்போ அந்த நாம்கும் பியூக்கு வந்துட்டு என்னது இது அப்படின்னு கேட்க, இப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், என்னோடய ஸ்டாமினாவை நான் ரொம்பவே யூஸ் பண்ணிட்டேன், அதனால் ஸ்டாமினாவை ரீஸ்டோர் பண்ணணுன்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்படின்னா என் ஸ்டாமினாவை ரெக்கவர் பண்ணாமல் ஸ்டாமினாவை யூஸ் பண்ணணும், என்னோட காம்பேட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். இந்த ஆன்சன் கியூன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாமினா ரிக்கவரி போர்ஷனை கேத்ரின் தூக்கி போட, அப்போ ஹீரோ நல்லதுன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிடுறான். இப்போ ஹீரோன்ட்டு அந்த போர்ஷனை ஓப்பன் பண்ணி குடிக்கலான்னு போகிற சமயத்தில் ஆனால் நாம்கும் பியூக்கு வந்துட்டு ஹீரோவை எட்டி உதச்சிட்றான். அதனால் அந்த போர்ஷன்ட்டு கீழே விட போகும்போது அவன் பிடிச்சி அதை குடிச்சிட்றான். பார்த்த கேத்ரின்ட்டு ஷாக்கோட இல்லை அப்படின்னு பார்த்துட்ருக்க. அப்போது செகண்ட் ரேங்கர் இருந்துட்டு இவன் ரொம்ப அநாயகமாக இருக்கான், அவன் குடிப்பான்னு தெரிஞ்சிருந்தா அதில் நான் விஷம் அடிச்சிருப்பேன் அப்படின்ட்டு அவன் சொல்ல. ஹீரோவை பார்த்தா ஸ்டாமினா இல்லாமல் ரொம்ப வீக்காக இருக்கான். அப்போது நாம்கும் பியூக்கு வந்துட்டு மனுஷங்க எப்போயுமே நம்பிக்கை வச்சுருப்பாங்க, அதே மாதிரி தான் நீயும், இந்த ஃபைட்டில் நான் ஜெயிச்சிருவேன், என்னோடய பெஸ்ட்டை நான் செஞ்சேன்னா இந்த கடைசியில் நான் ஃபைட்டில் ஜெயிச்சிருவேன், இந்த ஃபைட்டில் நான் சர்வே ஆகிடலாம் நம்பிக்கையோடு இருக்க. உன்னோட நம்பிக்கை துகளாக உடையும் போது அந்த நேரம் உன்னோட எக்ஸ்ப்ரெஷனை நான் ஹாப்பியாக பார்க்க நினைக்கிறேன். ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக சொல்ல இந்த இடத்துல சாப்டர் 40 முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video guys.